சந்து மாரியம்மன் கோவில் பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 1 வீடியோ இருக்குது. ஏன் வந்து பெருசாமி கும்பிடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இதில் கூட நான் ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது முன்னொரு காலத்தில் அப்போது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஊரில் சின்னாலப்பட்டியில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் அம்மை போட்டு இருந்திருக்கு. அம்மை போட்டு நிறையா பேர் இறந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ ஒரு பெரியவர் வந்துட்டு, ஏன் நம்ம அம்மானுக்கு வந்து காப்பெடுத்து வச்சு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடலாம், நமக்கு வந்து அம்மை எல்லாமே இறங்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி வச்சு இந்த மாதிரி காணிக்கை எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி கொஞ்ச நாள்லேயே வந்து அம்மையோட டெத்து இறந்து போகிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அம்மையும் இறங்கி புதுசாக வராமல் இருந்திருக்கு. அடுத்த வருஷமே வருஷம் வந்து இந்த மாதிரி திருவிழா கொண்டாடிக்கிட்டே வந்திருக்காங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாத்தையும் திரட்ட முடியாமல் திருவிழா கொண்டாடுறதே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அம்மை போடுறது மாதிரி வந்திருக்கு. உடனே ஒவ்வொரு தெருக்கும் இதை ஏன் கொண்டாடினா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருக்கும் வந்து பெருசாமி கும்பிட்றது, சந்து மாரியம்மன் கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருக்கும் இந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தை மாதத்தில் வந்து ஒரு வாரம் கும்பிடுவாங்க. முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை கையெடுத்து கும்பிட்றதுன்னு ஆரம்பித்து இந்த பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 7 நாளும் கும்மி அடிப்பாங்க. இரவு நேரத்தில் வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இதே மாதிரி திருவிழாவோட முடிவு நாளில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்து இந்த மாதிரி திருவிழா நடக்கும். முளைப்பாரி போட்டிருப்பாங்க. அந்த முளைப்பாரி எல்லாத்தையும் பெண்கள் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அழகர் தோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அழகர் தோப்பில் வச்சு கரகம் சோடிப்பாங்க. இந்த பெட்டிக்குள்ளே தான் சாமியோட சிலை எல்லாமே இருக்கும். இந்த தாலி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த பெட்டியில் போட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அங்கே தான் வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் இதை எடுப்பாங்க. இப்போ அம்மனோட முகத்தில் வந்து இப்படி மஞ்சள் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு கரகம் சோடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் எப்படி சோடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் பாருங்கள். இது முழு பாலையை வந்து அப்படியே எடுத்து அந்த முள்ள இருக்க குறுக்கு எதுவுமே வெளியில் வராமல் அப்படியே நேராக வச்சு மஞ்சள் நூல் போட்டு கட்டி இப்படி பண்ணியிருக்காங்க. மல்லிகைப்பூ வச்சு கரகம் சோடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அம்மனோட முகத்துக்காக முகம் ஃபுல்லாக மஞ்சள் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து தாலி கயிறுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருமே ஒவ்வொரு தெருக்காரங்களும் இதே மாதிரி பெட்டி வச்சு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ கூட ஒருத்தவங்க முடிச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க பாருங்கள். இந்த ஐயா தான் வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஐயா வந்து அந்த அம்மனை தூக்கிட்டு வருவாங்க. ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இவங்க கரகம் சோடிச்சுட்டு இருக்கப்போ பெண்கள் எல்லாரும் முளைப்பாறையை சுற்றி கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு தெருவுலேருந்து முளைப்பாரி கொண்டு வரதை அப்படியே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மனோட முகத்தை வந்து கரகத்தோடு சேர்த்து மஞ்சள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு தூக்கிடுவாங்க. அப்படி தான் வந்து இங்கே திருவிழா கொண்டாடிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள்.
கரகம் சோடிச்சு அம்மனை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இந்த முளைப்பாரி போட்ட பெண்கள் எல்லாரும் கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து மாவிளக்கு போடுவாங்க, தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே கோவிலில் வந்து விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. பெண்களுக்கு, சிறுவர் சிறுமியருக்கு எல்லாத்துக்குமே விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. நடத்தி முடித்து பரிசுகள் கொடுப்பாங்க. அப்புறம் இரவு நேரத்தில் அந்த முளைப்பாரியை கொண்டு போய் கரைச்சிருவாங்க. மதியானம் அன்னதானம் நடக்கும். அதே போல் கூழ் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து தெருசாமி கும்பிடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.